நான் தெரியலப்பா, சாரி மறந்துட்டேன். சொல்லு. என்ன மறந்துட்டேன். அது எப்படி மறப்ப? அப்ப என் மேல உனக்கு அக்கறை இல்லையா? என்னை பத்தி திங்கிங்கே இல்லாததுனால தானே என்னை பத்தி மறக்கிற நீ. நான் முக்கியமான ஆளா இருந்தா என்னை பத்தி ஞாபகம் வச்சிருப்பல. நான்லாம் ஒரு ஆளே இல்ல ரவி உனக்கு. நீ ஆளே இல்லப்பா, பொண்ணு. காமெடி கோவம் வர மாதிரி காமெடி பண்ணாத. டிஃபன் கேட்ட, சரி வீட்ல செய்ய முடியலன்னு சொன்னேன். சரி உனக்கு 10 இட்லி வாங்கிட்டு வந்தா, நான் 2 இட்லி வாங்கி சாப்பிட்டேன். வேற என்ன வேணும்? டிஃபன் கேட்டேன், என்ன வேணும் தந்த? இட்லி வேணும் தான். வெறும் இட்லி. அதுல சட்னி இல்ல, எனக்கு பிடிச்ச கார சட்னியே இல்ல. நியாயமா இருக்கணும். வடைக்கு போய் சண்டை போட்டு நிக்கிற. ஒரு வடைக்கு வக்கலையா? ஏதோ 10 வடை வாங்கி தர போறேன். 10 இட்லி வாங்கி தந்தவனுக்கு 2 வடை வாங்கி தர தெரியாது எனக்கு உனக்கு. இப்ப எனக்கு சோறு வேணும். நான் சாப்பிட்டுட்டேன். எனக்கு உனக்கு வடை தானே வேணும்? எனக்கு மெது வடை தானே வேணும் நான் கேட்டேன். மெது வடை வேணுமா? அப்ப இந்த கடிச்சு சாப்பிட்டுக்கோ. இப்படி தெரிஞ்சிருந்தா அந்த ஓட்டரையே உன் பேர்ல எழுதி வைக்க சொல்லியிருப்பேன் ராதா. எதுக்கு? அந்த வடை போடுற வடையே உனக்கு 2ஆம் கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன் ராதா. என்னது 2ஆவது கல்யாணம் வடை போறணும்? ஏய் யாரா சொல்ற? நீ வருஷம் போல வடை சாப்பிட்டே வளர்ந்துருப்பியே ராதா. என்ன ஒரு வடை கேட்டதுக்காக எனக்கு 2ஆவது கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்றேன். எனக்கு வடை போட தெரியாது ராதா. எனக்கு சுட சுட மறுநாள் காலை போட தானே தெரியும். சாலையோரம் சங்கீதம் பாடும். சரி ராதா, நான் கிளம்புறேன். ஓகேவா? பார்த்துக்கோ. இன்னைக்கு ஈபி கார் வருவார், கார்டு எடுத்து கொடு, நோட் பண்ண சொல்லு. அப்புறம் எதோ வாங்கிட்டு நம்ம வரப்போ மத்தியானத்துக்கு. என்னையா? டேய் என்னாச்சு? என்ன என்ன ஏன் முகம் ஒரு மாதிரியா இருக்கு? என் முகம் எப்படி இருந்தா உனக்கு என்ன? அதானே எனக்கு என்ன. நான் உனக்கு என்ன அப்படியே அக்கறையானா என்னை பத்தி எப்பவுமே நினைச்சிட்டே இருக்கிறதுக்கு? என்னையாச்சு? வெளில போற மனுஷங்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்க, என்ன பிரச்சனை? பிரச்சனையே நீதானடா. நீ கிளம்பிட்டியா? நான் கிளம்பிட்டேன் தான். வேலை முடிஞ்சுதா? ஏன் வேலை முடிஞ்சுதா? இல்ல முடியல, போயிட்டு தான் முடியும். நீ சந்தோஷமா இருக்கல? உனக்கு கல்யாணம் பண்ணதுல இருந்தா நான் சந்தோஷமா இல்ல. அது எப்படி என் வாயால சொல்றது? சொல்லு. அதானே எப்ப பார்த்தாலும் என்னை பத்தியே குறை சொல்லிட்டு இருந்தா இதேதான். குறைய சொல்லாம நிறைய சொல்லுவாங்கல்ல, அது எப்படி சொல்ல முடியும்? முதல்ல என்னை பத்தி யோசிக்கணும், நான் என்ன நினைக்கிறேன்னு யோசிக்கணும். நீ என்ன நினைக்க யோசிக்கிறதுக்கு நான் மந்திரவாதியா? இல்ல வெத்தலையில மை தடவி பாக்குறவனா? நீ என்ன யோசிக்கிறேன்னு சொல்றதுக்கு மனுஷன்யா? நீ சொன்னதான் தெரியும். சொல்லு. என்னோட ஃபீலிங்ஸ் எல்லாம் சொல்லி புரியலாம் வைக்க முடியாது. காலையில என்ன சொன்ன நான் உங்ககிட்ட? நீ தமிழ்ல சொன்னா கண்டிப்பா புரிஞ்சுப்பேன். நீ வேற ஏதாவது மொழியில சொன்னாதான் புரியாது எனக்கு. என்ன நக்கலா? இல்ல விக்கல். காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத. தண்ணி அதான் இப்ப முக்கியம். உனக்கு தண்ணி எடுத்து கொடுக்கறது தான் என்னோட வேலையே. அதுக்காக தான் நான் கல்யாணம் பண்ணி கொண்டு வந்து வச்சிருக்கேன், உனக்கு தொண்டு வேலை செய்யறதுக்கு. நீங்க எந்த வேலையும் நீங்க எனக்கு செய்ய மாட்டீங்க. என்ன வேலையா செய்யல? காலையில வீடு பெருக்கினேன், பாத்திரம் துலக்கிறேன், பெட்ஷீட்லாம் மடிச்சு வச்சேன், கட்டெல்லாம் தட்டி விட்டு மேல வந்து பெட் கவர் போட்டு விட்டேன். அப்புறம் காலைல இந்த ஏரியாலாம் ஃபுல்லா சுத்தமா கிளீன் பண்ணி விட்டேன். இதுக்கப்புறம் என்ன செய்வாங்க ஒரு வீட்டுல? நீ தான் தண்டத்துக்கு உட்காந்து ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்த. யார் தண்டத்துக்குன்னு இருக்காங்க? நீ தான் தண்டத்துக்குன்னு இருக்க. முதல்ல என்னோட தேவைகளை என்னன்னு கேட்டுட்டு பூர்த்தி செய்ய பாரு. ஓ தூய தமிழ். அதுல கல்யாணம் பண்ணும்போதெல்லாம் எல்லாமே செஞ்ச, இப்ப கண்டுக்கிறதே கிடையாது. என்ன செய்யல? இவ என்ன லூஸ் மாதிரி வளர்றா? என்னடி செய்யல? நானு செஞ்சேனடி. வேற என்னடி வேணும் உனக்கு? ஆரம்பத்துல இருக்கிற பாசம் வந்து போக போக ஏன் இருக்க மாட்டேன்னு தான் நான் கேக்குறேன். அது யாருக்குமே இருக்காதுப்பா. ஒரு பெத்த பிள்ளைக்கு அம்மா கிட்ட இருக்காது, அம்மாக்கு பிள்ளை கிட்ட இருக்காது. அப்புறம் பத்த பொண்டாட்டி புருஷன் கிட்ட இருக்காது, அக்காக்கு தம்பி கிட்ட இருக்காது, தம்பிக்கு அக்கா கிட்ட இருக்காது, தங்கச்சிக்கு அண்ணன் கிட்ட இருக்காது. அது வளர வளர அப்படியே மறைஞ்சிரும். அப்ப எங்க கிட்ட மட்டும் ஏன் எதிர்பார்க்கறீங்க எல்லாமே? புருஷன் நான் உன்னை எதிர்பார்க்கவே இல்லையே. எடுத்து கொடுக்கணும், சாப்பாடு எடுத்து போடணும், ஷூ எடுத்து மாட்டணும், பெல்ட் எடுத்து மாட்டணும். நீ ஷூவே போடலையே, செருப்பு தானே போட்டிருக்கேன். ஏன் பொய் சொல்ற? ஏன்டா பச்சை போய் பேசுற? ஓபனா பேசுற? நானே செம்ம டென்ஷன்ல இருக்கேன். டை எடுக்க மாட்டியா? நான் எப்படி டை கட்டி இருக்கேன்? காலையில என்ன கேட்டேன் நானு? நீ என்ன கேட்ட காலையில? நான் தெரியலப்பா, சாரி மறந்துட்டேன். சொல்லு. என்ன கேட்ட? அது எப்படி மறப்ப? அப்ப என் மேல உனக்கு அக்கறை இல்லையா? என்னை பத்தி திங்கிங்கே இல்லாததுனால தானே என்னை பத்தி மறக்கிற நீ. நான் முக்கியமான ஆளா இருந்தா என்னை பத்தி ஞாபகம் வச்சிருப்பல. நான்லாம் ஒரு ஆளே இல்ல ரவி உனக்கு. நீ ஆளே இல்லப்பா, பொண்ணு. காமெடி கோவம் வர மாதிரி காமெடி பண்ணாத. அடப்போ உங்க ஆளுங்கிற. நீ ஆம்பளையா? நீ ரவி இந்த மாதிரி மொக்க ஜோக்கெல்லாம் என்கிட்ட பண்ணி வேற என்னையா சொல்ற? வெளியில போறவங்க கிட்ட போய் சண்டை போட்டு நிக்கிறீங்க. ஏன் இவ்வளவு நேரம் வீட்டுல இருந்தேன், அப்போ சண்டை போட வேண்டியது தானே? இப்படி வெளியில போறப்ப சண்டை போடுறீங்க, நாங்க எங்க விழுந்து வாட்டு வர வேண்டியதா இருக்கு. இதே டென்ஷன்ல போயிட்டு வாய மூடு குரங்கு. உனக்கு என்ன? நீ ஜாலியா இருக்க. என்ன வேணும் உனக்கு? சொல்லி தரல. நான் என்ன பண்ணல உனக்கு? போற இடம் ஃபுல்லா நல்லா விருந்து.
டிஃபன் கேட்டேன், சரி வீட்ல செய்ய முடியலன்னு சொன்னேன். சரி உனக்கு 10 இட்லி வாங்கிட்டு வந்தா, நான் ஒரு 2 இட்லி வாங்கி சாப்பிட்டேன். வேற என்ன வேணும்? டிஃபன் கேட்டேன், என்ன வேணும் தந்த? இட்லி வேணும் தந்தேன். வெறும் இட்லி. அதுல சட்னி இல்ல, எனக்கு பிடிச்ச கார சட்னியே இல்ல. நியாயமா இருக்கணும். ஒரு வடை சாப்பிடுறது கூடமா எனக்கு குடுப்பணும் இல்ல. ஒரு வடை வாங்கி தர மாட்டியா? அந்த அளவுக்கு உன்னால முடியல. எதுக்குடா நீங்க எல்லாம் கல்யாணம் பண்ற? ஏடி வடைக்கு தான் இவ்வளவு நேரம் சண்டை போட்டுட்டு இருக்கியா நீ? அட சோத்துக்கு செத்தவர, அது சொல்லி தொலைய வேண்டியதுதானடி. ஒரு வடை நான் 10 வடை வாங்கி கொடுத்துருப்பேனே, வடைக்கு போய் சண்டை போட்டு நிக்கிறேன். அட ஒரு வடைக்கு வக்கல்லையா? ஒரு வடைக்கு வக்கல்லையா? ஏதோ 10 வடை வேற வாங்கி தர போறேன். 10 இட்லி வாங்கி தந்தவனுக்கு ஒரு 2 வடை வாங்கி தர தெரியாது எனக்கு உனக்கு? இப்ப எனக்கு சோறு வேணும். நான் சாப்பிட்டுட்டேன். எனக்கு வேணும்டா. 10 இட்லி. 10 இட்லி தின்ட்டு நல்லா பந்தா உட்காந்து நின்னு பேசிட்டு இருக்க. அந்த இட்லி கல்லு மாதிரி இருந்துச்சுடா. அதையே தின்னல, உடைச்சு அதையே தின்னல, மிச்சமா வெஸ்ட். அதான் எங்க அப்பா அம்மா ஒரு வடை வாங்கி தரலன்றதுக்காக இப்படி உட்காந்து வந்து நின்னு சண்டை போட்டுட்டு இருக்க. நீ பைத்தியம். எங்க அப்பா அம்மா அப்பவே சொன்னாங்க, என்ன வடை வாங்கி தர மாட்டான்டா. ரவி வேணாம் ரவி, வடைய பத்தி பேசாத ரவி. நீ தானடி சொன்ன? வேண்டாம், வடையை நினைச்சாவே எனக்கு கோவம் வருது, ஆத்திரம் வருது. அந்த வடையை பார்த்தா மூஞ்சி ஞாபகம் தான் எனக்கு வருது. மூஞ்சி மாதிரியே இருக்கு பாரு ஓட்ட. அப்போ ஒன்று பண்ணு, இந்த வடையை சாப்பிட்டுக்கோ. சீ, என்ன உனக்கு வடை தானே வேணும்? நீ தானே சொன்னேன் மூஞ்சி வடை மாதிரி இருக்குன்ட்டு. இந்த கடிச்சு சாப்பிட்டுக்க இந்த வடையை. ஒழுங்கு மாதிரியே போயிடு. செம்ம கோவத்துல இருக்கேன். உனக்கு என்ன வேணும்? வடை தானே வேணும் உனக்கு? உனக்கு வடை தானே வேணும்? எனக்கு மெது வடை தானே வேணும் நான் கேட்டேன். மெது வடை வேணுமா? அப்போ இந்த கடிச்சு சாப்பிட்டுக்கோ. ஒரு வடை வாங்கி தரலன்னா, எப்பா வர்றப்போ 2 வடை வாங்கிட்டு வாப்பான்னு சொன்னா முடிஞ்சு போச்சு. அது வீட்டு கோச்சிட்டு வந்து இங்க நிக்கிறது, 10 இட்லி தின்ட்டு வந்து கல்லு மார்க்குன்னு போய் சொல்றது அவ்வளவு சாதாரணமா போச்சா? இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? எனக்கு ஒண்ணுனா நான் யார்கிட்ட கேட்பேன்? எனக்கு யார் இருக்கா? எனக்கு நீ தானே இருக்க. உன்னை தவிர நான் யார்கிட்ட கேட்பேன்? ஒரு வடைக்கு கூட நான் தகுதி இல்லையா? எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். உன்னை தவிர எனக்கு யாரு இருக்கா? நான் உன்னையே நம்பி எங்க அப்பா அம்மா எல்லாம் விட்டுட்டு நாங்க வந்து ஒரு வடை வாங்கி தர மாட்டேங்க. ஒரே ஒரு வடை தான் கேட்டேன். ராதா இங்க பாரு. அப்போ உன்னை சரியா பாத்துக்கலையா? சரியா பாத்துருந்தா அந்த வடையை ஞாபகம் வாங்கிட்டு வந்திருப்பேன். அந்த வடைக்காக வராதா இவ்வளவு பிரச்சனை பண்ற? இப்படி தெரிஞ்சிருந்தா அந்த ஓட்டரையே உன் பேர்ல எழுதி வைக்க சொல்லியிருப்பேன் ராதா. எதுக்கு? அந்த வடை போடுற வடையே உனக்கு 2ஆம் கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன் ராதா. என்னது 2வது கல்யாணம் வடை போறணும்? ஏய் யாரா சொல்ற? நீ வருஷம் ஃபுல்லா வடை சாப்பிட்டே வளர்ந்துருப்பிய ராதா. என்ன ஒரு வடை கேட்டதுக்காக எனக்கு 2வது கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்றேன்? எனக்கு வடை போட தெரியாது ராதா. எனக்கு சுட சுட மறுநாள் காலை போட தானே தெரியும். உனக்கு வடை வாங்கி தரலையாடா? வடைக்கா வடை இவ்வளவு சண்டை போடுற என்கிட்ட? அட சடை இரு, நாளைக்கு வாங்கிட்டு வர உனக்கு வடை. அழாதீங்க சார், அழாதீங்க. இது பாரு, நீ அந்த வடைக்காரக்காரனே கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கு. வருஷம் ஃபுல்லா வடை சாப்பிட்டுக்கிட்டே வாழு. என்னைய விட்டுறத ப்ளீஸ். மானங்கிட்டவனே, நான் ஒரு வடைக்காக பொண்டாட்டி வேற ஒருத்தன் கல்யாணம் பண்ணி தரேன்னு சொல்றேன். சீ, வெக்கமா இல்ல உனக்கு? அதே வடைக்காக தானே அந்த புருஷனை அசிங்கப்படுத்தி இந்த இவ்வளவு நேரமா நிக்க வச்சு. ஆமா, இங்க அப்படியே 10 பேர் இருக்காங்க, உன்னை அசிங்கப்படுத்திட்டாங்க. இல்லாதவன இங்க தான் சொல்ல முடியும், உங்ககிட்ட தான் சொல்ல முடியும். சரியா? வர்றப்போ உனக்கு மசாலா வடை வாங்கிட்டு சரியா? வடைச்சா எல்லாம் சொல்லி சொல்லி தான் செய்வல்ல. போ, வந்துடாத அப்படியே.